மனவளக்கலையே சிறந்ததும் தனி மனிதனின் மகிழ்ச்சிக்கும் முழுமையான வாழ்விற்கும் உகந்தது என்று பெருமிதத்துடன் 19 வருடங்களாக ஸ்கை யோகாவில் அருட்தொண்டாற்றி வருபவர் பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் அசோக் நகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கும் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேஜஸ்வினி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. முதலில் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த இறையாற்றலுக்கு என்னோட பணிவான வணக்கம். உலக சமுதாய சேவா சங்கம் எனக்கு இந்த ஆன்மீக வளர்ச்சியை தொடர்ந்து நான் கத்துட்டு இருக்கேன். அதனால நான் அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். அதே போல கர்நாடகா ஜோன் டாக்டர் தனபதி சருக்கு பிளஸ் விஜய தனபதி மேடம்க்கு என்னோட பணிவான வணக்கம். அது போல நான் மனவளை கத்துக்க எனக்கு வழிகாட்டிய என்னோட ட்ரஸ்ட் பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை ட்ரஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் டி.எஸ். கன்னி சார் அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். இன்னைக்கு எனக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அது குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். நம்ம மனவளக்கலையில எப்பவுமே ஃபேமிலி குடும்ப ஒரு அமைதி அப்படின்னு தான் டாபிக் வரும். இது ஃபர்ஸ்ட் டைம் குடும்ப ஒரு பல்கலைக்கழகம் என்று ஒரு புதுசாக ஒரு டாபிக் நம்ம எங்க ஐயா கொடுத்திருக்காரு. ஸோ ஏன் ஃபேமிலி இஸ் அ யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேமிலின்னா ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரே குடும்பத்துக்கு சார்ந்தவங்க இருக்கிற இடம். என்னுடைய டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா ஃபேமிலினா 3 டைப் வருதுங்க. ஒண்ணு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஒரே குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க ஒரே இடத்துல வசிக்கிறது. செகண்ட், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டின்னு சொல்லலாம். லைக் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரே இடத்துல இருக்கிறதோ குடும்பம் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலி என்னன்னாக்கா ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி மகன் மகள் அப்பா அம்மா சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றது, அது ஒரு பழக்கம். சோ இந்த மாதிரி ஃபேமிலின்றது நம்ம 3 வகையா நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுல நம்ம சில எதுக்கு இந்த யூனிவர்சிட்டி அப்படின்றது ஃபேமிலிக்கு தேவைன்றத பார்க்கலாம். சோ யூனிவர்சிட்டினா என்ன? யூனிவர்சிட்டின்றது நம்ம என்ன கத்துட்டு இருக்கோமோ, நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம ஒரு பிராக்டிஸ்ல இருக்கோமோ அத ஒரு படி மேல நம்ம கத்துக்க போறதுதான் யூனிவர்சிட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறது ஸ்கூல்ல நம்ம பேசிக் கத்துக்கிறோம். இல்ல பேசிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிரைமரி. ஸ்கூல்லயே 2 வகை பிரிச்சிடுறோம். அதுல பிரைமரி கிளாஸ் 1 to கிளாஸ் 7. ஹை ஸ்கூல் பார்த்தோம்னாக்கா 8th to 10th. அது சில நம்ம சவுத் இந்தியால பார்த்தோம்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹை ஸ்கூல்ன்றோம். ஆனா நம்ம நார்த் இந்தியால போய் பார்த்தோம்னாக்கா 11th 12th கூட ஸ்கூலா தான் அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டி அப்படின்றது நம்ம பார்க்க போறதே 10th முடிஞ்சிட்ட பிறகு இல்ல 12th முடிஞ்சிட்ட பிறகு தான். அது எதுக்கு நம்ம யூனிவர்சிட்டி, நம்ம எதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி தேவை படிக்கிறதுக்கு? ஏன் ஸ்கூல் நம்மளுக்கு பத்தாதா அப்படின்னு சொல்லும் போது, ஸ்கூல்ல நம்ம எப்பவுமே ஒரு கண்ட்ரோல்ல இருப்போம். என்ன கண்ட்ரோல்? ஒரு ஸ்கூல்ல இருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், பிளஸ் எல்லாமே நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. அதே போல நம்ம
எதுவுமே நம்ம ரூல்ஸோட நம்ம இருக்கணும். யூனிவர்சிட்டி வந்தா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு டீச்சர்ஸோட கைடன்ஸ் வந்து கம்மி இருக்கும். ஸோ டீச்சர்ஸ் கைடன்ஸ் இல்லாம நம்ம தான் நம்மளுக்கு டீச்சர். இந்த யூனிவர்சிட்டி படிப்புன்ற வர்றது என்னன்னா நம்ம தான் நம்மளுக்கு டீச்சர்ஸ். ஸோ நம்ம தான் நம்மளை வந்து எப்படி நம்ம இந்த ஹையர் லெவல் படிப்பை வந்து நம்ம எப்படி நம்ம படிச்சா நம்மளுக்கு இது ஃபியூச்சர் லைஃப்ல நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும்ன்றதை பாக்குறதா இந்த யூனிவர்சிட்டியோட மெயின் சிஸ்டம். ஸோ யூனிவர்சிட்டியில என்ன ஆகுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூனிவர்சிட்டியில வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் பல இடத்துல இருந்து இருக்கிற ஒரு மனிதன் சொல்லலாம், பீப்புள்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கூடி அந்த யூனிவர்சிட்டியில வந்து டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து பிகாம், பிஏ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட வந்து இன்னும் டீட்டெயிலா படிக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு தான் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து இந்த ஒரு குரூப் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிகாம்னு வரும்போது அந்த பிகாம்ல இருக்கும் எல்லாருமே வந்து அவங்க விருப்பத்திலோட படிக்கிற இடம் தான் அந்த பர்டிகுலர் அந்த ஒரு ஸ்ட்ரீம். அந்த யூனிவர்சிட்டி எப்பவுமே வந்து ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸ் நம்மள அமைச்சிருப்பாங்க, ஆனா யூனிவர்சிட்டி வந்து நம்ம டிசைட் பண்ணி போறது. ஸோ எப்பவுமே அந்த ஸ்ட்ரீம்ல பிகாம் நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அங்க இருக்க மாட்டோம். ஏன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா படிச்சது எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகாது. அதனால நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ, நம்மளுக்கு எது பிடிச்சி பண்ற விஷயம் எப்பவுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யறதுனால அது நம்மளாவே விரும்பி வந்து அந்த ஸ்ட்ரீம் நம்ம எடுத்து படிக்கணும். ஸோ இதை படிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் டிசிப்ளின் நம்மளே வந்து எடுத்துட்டு வரோம். அதே போல இந்த ஃபேமிலில இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஃபேமிலி யூனிவர்சிட்டின்றது ஃபேமிலி வித் வேதாத்ரியம் தான் எனக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஏன் வேதாத்ரியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து வேதாத்ரியம்ல வந்துட்ட பிறகுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக வாழ்றோம், நம்மளோட என்ன கடமை இருக்குது இந்த சமுதாயத்துக்கு, பிளஸ் நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு போகும்போது என்ன விட்டு போறோம், வேற உடலை மட்டும் விட்டு போறோமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 4 டாபிக்கை வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்துறது வேதாத்ரியம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. அதே போல இந்த இப்போ ஒரு இதுதான் நம்ம வந்து பேசிக்கா நம்ம இந்த யூனிவர்சிட்டி வந்து வேதாத்ரியம் கிளப் பண்ணும் போது நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கை எப்படி நம்ம நடத்தலாம், அப்படி நடத்தும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்குறதா நம்ம நான் டிஸ்கஸ் பண்ண போறது உங்க கூட நானு. ஸோ இப்போ ஒரு யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணோம்னா சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிடணும். அதுல ஒரு சில 6 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த யூனிவர்சிட்டி வந்து நான் இந்த ஃபேமிலியை கன்வெர்ட் பண்றேன். எப்படின்னா யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி பிளான் இருக்கணும், ஃபேமிலியோட பிளானிங் இருக்கணும். அடுத்தது வந்து ஒரு ரீசர்ச் இருக்கணும், இதுக்கு ஃபேமிலி ரிசர்ச்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம இங்க யூனிவர்சிட்டின்றது நம்ம ஃபேமிலி பத்தி பாக்குறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து லாஸ், லைக் எப்படின்னு சொல்லலாம், நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதை நம்ம ஃபேமிலியில எப்படி அப்ளை பண்றதை நம்ம பார்க்கலாம். இல்லை தேர்ட் திங் வந்து லைசன்சிங். ஒரு யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணோம்னாக்கா ஒரு லைசன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த லைசன்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கவர்மெண்ட் ஆர்டர்ஸோ இல்லை எல்லா ஆர்டர்ஸோ நம்ம கரெக்டா கடைபிடிச்சி வாழ்றதுதான் லைசன்ஸ். பிளஸ் நம்மளுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுது, நம்ம யூனிவர்சிட்டி எவ்வளவு பெருசா இருக்க போகுது, பெங்களூர் எவ்வளவுக்கு பெருசா இருக்க போதா இல்ல மைசூர் எவ்வளவுக்கு பெருசா இருக்க போதான்னு ஒரு சைஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதா நம்மளுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுது ஒரு யூனிவர்சிட்டிக்காக. அதே போல அனலைஸ் ஆஃப் ஃபைனான்சியல். ஸோ ஒரு யூனிவர்சிட்டி செட்டப் பண்ணோம்னா அங்க வந்து நம்மளுக்கு ஒரு HRD டிபார்ட்மெண்ட் இருக்கணும், பிளஸ் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இருக்கணும், வைஸ் பிரின்சிபல் இருக்கணும், HR டிபார்ட்மெண்ட் இருக்கணும். ஆமா எல்லா ஸ்ட்ரீம் லைக் பிகாம், BA போல எல்லா ஸ்ட்ரீம்லயும் வந்து நம்மளுக்கு கைட் பண்ற ஒரு போர்டு மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு
இதெல்லாம் நம்ம நடத்தணும்னா நம்மளுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட்டும் தேவை. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு பேமெண்ட் பே பண்ணோம். அதே போல இந்த ஒரு சிஸ்டம், ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண என்ன சிஸ்டம் இருக்குதோ இத வந்து நான் ஒரு ஃபேமிலியா நான் கன்வெர்ட் பண்ண பாக்குறேன். எப்படின்னா ஒரு ஃபேமிலி பிளானிங். ஸோ ஃபேமிலி பிளானிங்னு சொன்னோன்னே எல்லார் மைண்ட்ல வர்றது வந்து லைக் சைல்டு பர்த், டெலிவரி, இது பத்தி தான் வந்து ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நான் வேதாத்ரியம்ல என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஃபேமிலி பிளானிங்ன்றது வந்து நம்ம எமோஷனலி நம்மளோட எமோஷனலா வந்து நம்ம பசங்க கூட எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றதான் ஒரு ஃபேமிலி பிளான்னு சொல்லலாம். நம்ம எமோஷனலி நம்ம ஃபேமிலி கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட், கணவன், மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா, இவங்க கூட நம்ம வந்து ஒரு எமோஷனல் பாண்ட் நம்ம கிரியேட் பண்ணும் போது நம்ம எப்படி எந்த வகையில நம்ம வந்து இவங்களை ஹேண்டில் பண்றோம், எப்படி இவங்க தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறோம்ன்ற பாக்குறதா ஒரு பிளான். சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ற ஆளு யாரு அப்படின்னு ஃபேமிலியில கேட்டீங்கன்னா ஒரு மதர் மட்டும் தான். மதர். ஏன்னா அப்பா வந்துட்டு இருக்காரு, ஆனா ஒரு அம்மாவோட ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஃபேமிலியில வந்து 99% ரொம்ப 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 முக்கியம். எதுக்குன்னா ஒரு குழந்தையோட நேச்சுரல் பிஹேவியர், ஒரு நேச்சுரல் இந்த நம்ம புலன்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்ம சென்சஸ், இதெல்லாம் வந்து ஒர்க் கரெக்டா வந்து அட் தி ஏஜ் ஆஃப் 3 தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரிஃப்ளெக்ட் அந்த 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 3 வயசுல வந்து அந்த குழந்தை ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த குழந்தைக்கு கோவம் வரும், ஒரு ஸ்டபர்னஸ் கேரக்டர் வருது, அப்புறமா திட்டம், கடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில கேரக்டர் குழந்தை இதை வந்து வெளிப்படுத்த ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஏஜ் 3 ஆயிட்ட பிறகு. ஆனா ஒரு மதரால தான் வந்து இந்த விஷயத்த வந்து கரெக்டா எடுத்துட்டு போக முடியும். ஸோ ஒரு மதரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து, ஒரு அம்மாவோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம்னாக்கா பிசிக்கல் ஹெல்த் ஆஃப் அ சைல்டு. அப்படின்னா ஒரு குழந்தையோட உடல் வளர்ப்பு, அடுத்தது வந்து மன வளர்ப்பு. ஸோ உடல் வளத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பசங்களுக்கு நம்ம டைமா சாப்பிட வைக்கிறோம். அதே போல நம்ம அவங்களுக்கு எல்லாமே காலையில இருந்து சாயந்தரம் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம். ஆனா மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நம்ம இங்க பார்த்தோம்னா, குழந்தையோட மென்டல் டெவலப்மெண்ட் அலாங் வித் இது உடலோட சேர்ந்து மனமோ குழந்தைக்கு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆகுது. ஒரு அம்மாக்கோ இல்ல ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு ஃபேமிலியில வந்து ஹேண்டில் பண்றது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் இப்ப இருக்கிற ஒரு சமுதாயத்துல அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா குழந்தை வளர அது என்னென்ன சுத்தி பாக்குதோ அதை பார்த்து அது கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணும். எப்படின்னா அது ஒரு 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 செலவு அதிகமாக இருக்கிற ஒரு ஆட்ட பொம்மை ஏதோ ஒண்ணு கேட்கும் போது அப்பாவோ அம்மா வந்து இல்ல அது வந்து முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை வந்து இன்னொரு கேள்வி கேட்கும், ஏன் முடியாது அப்படின்னு கேட்கும் போது இங்க வந்து ஒரு பணம்ன்ற ஒரு ரீசன் வருது. சோ அந்த குழந்தை வந்து பணமா, எப்படி இல்ல அது வந்து காஸ்ட்லி, அது வந்து நம்மளால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைக்கு புரியாது. அதனால குழந்தை படிப்படியா ஒரு ஸ்டெப் வரும்போது பல கொஸ்டின்ஸ் நம்மள கேட்கும் போது நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ கொடுத்து, சில அவங்களுக்கு புண்படுத்தாம அந்த பொருள் வாங்கி கொடுக்காம அந்த குழந்தைக்கு வந்து ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு சமாதானம் இல்லாத நிலைய கொடுக்காம அவங்களுக்கு அதை கரெக்டா புரிய வச்சு அதுக்கு பதிலா வேற ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து அப்படி நம்ம டெவலப் பண்ண நம்ம கத்துக்கணும். சோ இதுல வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த ஸ்டோரியில வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து குழந்தைகள் நம்ம இந்த ஸ்டோரி சொன்னா கொஞ்சம் அந்த குழந்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு பர்சன் வந்து 2 கால் இல்லாம இருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து இந்த நடந்து போவார் இல்லைங்களா, ஹியூமன் நடந்து போறவங்களை பார்த்து ஐயோ எனக்கு 2 கால் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதே போல 2 கால் இருக்கவரு நடந்துட்டு போயிட்டு இருக்கும் போது அவரு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறவரை பார்த்து எனக்கு அந்த சைக்கிள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதே போல சைக்கிள் ஓட்டுறவரை பார்த்தோம்னாக்கா எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே, 4 பேரும் ஒரே கார்ல உட்காந்து போகலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதே போல ஒரு கார் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஐயோ எனக்கிட்ட இந்த பிராண்டு கார் இருக்கு, நான் அந்த பிராண்டு கார் போனாக்கா இன்னும் நல்லா இருக்குமே. அந்த மாதிரி நம்ம தேவை வந்து டே பை டே நம்மளுக்கு
ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும் தவிர கம்மியாகவே ஆகாது. ஆனா இந்த தேவைகளை நம்ம பசங்களுக்கு நம்ம எப்படி நம்ம சொல்லி வளர்க்குறோன்றதுதான் நம்ம ஃபேமிலியில நம்ம குழந்தைங்க நம்ம வந்து சப்போர்ட் பண்றது. அவங்க வளரும் போது அந்த பசங்க வந்து அப் டு சர்டன் ஏஜ் வரைக்கும் நம்ம மேல டிபெண்ட் ஆயிருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து அவங்கள வந்து நம்ம எப்படி புரிய வச்சு நம்ம அவங்கள எப்படி நம்ம வந்து கன்வின்ஸ் பண்றோன்றத ஒரு மதரோட பிக்கஸ்ட் சேலஞ்சு. சோ நம்ம இந்த ஸ்டோரி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து திருப்தி, ஓகே நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதுதான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு திருப்தி என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். இது தெரியுதுனாலன்னா குழந்தை சின்ன வயசுல இருந்து நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதுலயே நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு குழந்தை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணும். சோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா ரிசர்ச். நம்ம ஃபேமிலி என்னங்க ரிசர்ச் பண்ணணும்? எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கு, எல்லாருக்குமே வந்து எல்லா மாதிரி ஒரு இருக்கு. ஆனா நம்ம ஃபேமிலி ரிசர்ச்ன்றது நம்ம பசங்களுக்கு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பூர்வீகம்ன்றது நம்ம பாட்டி தாத்தா, நம்ம முப்பாட்டி, சோ அவங்க பத்தி நம்ம வந்து பசங்கள்கிட்ட அவங்க என்ன நல்லது செஞ்சிருக்காங்க ஃபேமிலிக்கோ இல்ல சொசைட்டிக்கோ, இல்ல அவங்க என்ன தப்பு செஞ்சிருக்காங்க ஃபேமிலிக்கு சொசைட்டிக்கு நம்ம ஷேர் பண்ணணும். இது ஷேர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா குழந்தை வந்து ஓகே, சோ நம்ம ஃபேமிலி நம்ம பெரியவங்க இப்படி இருந்திருக்காங்க, அதனால நம்ம இப்படி இருந்தா நம்மளுக்கும் இதே மாதிரி ஒரு கிடைக்கும்ன்ற ஒரு ஸ்மால் ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. அதே போல இந்த ரிசர்ச், ஃபேமிலி ரிசர்ச்ல வந்து நம்ம இப்போ எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம வாழ்ற லைஃப் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். நம்ம எந்த மாதிரி வீட்டுல இருக்கிறோம், என்ன மாதிரி பண வசதி நம்மளுக்கு இருக்கு, என்ன மாதிரி எவ்வளவு மெம்பர்ஸ் நம்ம வீட்டுல இருக்கிறோம், பிளஸ் யார் யார் வீட்டுல அவங்கவுங்களுக்கு எப்படி செலவுங்க இருக்கு, அது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதனால நம்ம ஃபேமிலியில வந்து எப்பவுமே நம்ம பசங்க கூட நம்ம பாஸ்ட் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், பிளஸ் நம்மள்கிட்ட எது இருக்கோ அதுதான் பெஸ்ட்ன்னு சொல்லி 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 வளரும் போது அந்த குழந்தைக்கு இப்போதைக்கு இருக்கிற அந்த பினான்சியலை வந்து ஓவர் கம் பண்றதுக்கும் இல்ல நம்ம கூட அவங்க ஹாப்பியா வாழ்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல நெக்ஸ்ட் இதுல ஒரு சேலஞ்ச் என்ன இருக்கு, ரிசர்ச் பண்ணும்போது நம்ம பிளஸ் மைனஸும் பாக்குறோம், பிளஸ் ஃபியூச்சரும் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஃபியூச்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சாலும் அதோட விளைவு வந்து டெஃபினட்டா வந்தே வரும். அதுல வந்து நம்ம பசங்களுக்கு வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம அந்த குழந்தைக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறதுனால இட் இஸ் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மகரிஷி சொல்லி கொடுத்த லிவிங் அக்கார்டன்ஸ் வித் த நேச்சர் அப்படின்னா நம்ம வந்து இயல்பா வாழ்க்கைய வாழும் போது நம்ம வந்து தர்மத்தின் வழிப்படியா நம்ம வாழணும்ன்றது நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது எந்த வேலை செஞ்சாலோ என்ன செயல் செஞ்சாலோ என்ன எண்ணம் இருந்தாலுமே அது வந்து அந்த தர்மத்தின் வழிப்படியாக அது வாழும் போது எதுவுமே எப்பவுமே அதுக்கு விளைவு வந்து நல்லதுதான் இருக்கும்ன்றது அந்த சிச்சுவேஷன்ல அந்த பசங்களுக்கு புரியும். அதே போல இந்த மாதிரி நம்ம வந்து பாவம் புண்ணியம் அன்றது இந்த ரெண்டு விஷயமும் நம்ம வந்து பசங்க கூட அப்பப்ப நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னாக்கா அந்த பசங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸி, இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அதே போல இங்க நான் ஒரு ஃபியூ இன்ஃபர்மேஷன் உங்களை ஷேர் பண்ண நினைக்கிறேன். சோ நம்ம வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் ரொம்ப நம்ம வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கடவுள் அமைஞ்சு கொடுத்த இந்த வாழ்க்கை தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட் வந்து கடவுளை வந்து எது செஞ்சாலும் நம்மளுக்கு நன்மையை குறித்தா அவர் செய்வாரு. நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது அது இறையாற்றலுக்கு நல்லாவே புரியும். அதனால நம்ம எப்பவுமே நன்றி கடமைப்பட்டிருக்கணும். அடுத்தது வந்து நம்ம பசங்களுக்கு எப்பவுமே இந்த ட்ரீம்ஸ் கோல்ஸ் இந்த சக்சஸ்ன்றது வந்து பசங்களை வந்து வேற மாதிரி ஒரு கிரீடி லைஃபுக்கு பிளஸ் ஒரு கோபம் உள்ள இந்த லைஃபுக்கு வந்து அவங்களை தள்ளிப்படுத்துறாங்க. அதே போல இந்த சக்சஸ்ன்றது எதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த சக்சஸ், தவிர இந்த சக்சஸ் வந்து நம்மள இந்த புழங்களை பாதிப்பு படாம பாத்துக்கிறது நம்மளுடைய மெயின் வேலை. அதே போல நம்ம வந்து இந்த சொசைட்டி வந்து நம்ம எப்ப பிறந்தோமோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொசைட்டி எப்பவுமே நம்மளுக்கு எல்லா வகையிலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே போல நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு 100% நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. சோ இது வந்து இந்த ரிசர்ச்சுக்கு இந்த ஃபேமிலி ரிசர்ச்ன்றது நம்ம எப்படி
நம்ம பசங்களுக்கு சொல்லலாம் பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேமிலி. ஏன் நம்ம ஃபேமிலி புரிஞ்சுக்கணும், ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒருத்தரை புரிஞ்சுக்கனாதான் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால புரிதல் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ புரிதல் வந்து ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் பிளஸ் ஒருத்தரோட வீக்னஸ், அவங்களோட சக்தி என்ன, அவரோட பல சக்தி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்ன்றது வந்து இப்போ ஒரு வீட்டுல வந்து 5 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 5 பேர் அப்பா அம்மா மகன் மகள் அப்புறமா லைக் பாட்டி அந்த மாதிரி அவர் 5 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நம்மளுக்கு ஃபேமிலியில இருக்கிறது நம்மளுக்கு 100% நம்மளோட ஃபேமிலி மெம்பரோட ஸ்ட்ரென்த் பிளஸோ மைனஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணா நம்ம ஃபேமிலி மெம்பருக்கு கோவம் வரும், என்ன பண்ணா நம்ம ஃபேமிலிக்கு வந்து சோகம் வரும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு வந்து அவங்களோட வீக்னஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணாம அவங்க வீக்னஸை வந்து நம்ம பாசிட்டிவா மாத்தி அவங்களுக்கு நல்ல வழியா நம்ம கைட் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா நம்ம ஃபேமிலியில எப்பவுமே நம்ம அந்த வீக்னஸ் வந்து ஒரு 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 குற்றுணர்வா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. எப்படின்னு பார்க்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கம்மியா பேசுவாரு. அதே போல எங்க பையன் வந்து 2 பேரும் கலந்து இருக்கிறார். சோ இத நாங்க எப்படி பேலன்ஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எங்க பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல போட்டிருக்கேன். அந்த ஸ்கூல்ல வந்துட்டு எப்பவுமே சில்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா தான் இருக்காங்க. ஸோ ஹைப்பர் ஆக்டிவ் என்ன ஆகுதுனாக்கா, யூஸ்வலா ஒரு பேரண்ட் வந்து ஓகே நம்ம புள்ள கூட அதே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி நல்லா பேசணும், நல்லா வரணும், டீச்சர் கூப்பிட்டோன்னா ஓடணும், ஸ்டேஜ்ல வரணும், நிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறது இயல்பு. ஆனா இதே போல என் பையன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குவான் பேசுறதுக்கு, பிளஸ் கூட்டத்துல இருக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்குவான், பட் எல்லாரையும் நல்லா பழகுவான், பட் டைம் எடுக்குவான். ஸோ இந்த ஒரு வீக்னஸை வந்து நான் பாசிட்டிவா மாத்திக்கிட்டேன். எப்படின்னாக்கா எப்பவுமே நான் எங்க பையனுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன். இல்ல நீ வந்து இந்த கிரௌட பார்த்து பயப்படக்கூடாது, நீ வந்து போகணும், இது வந்து யாரு வந்து நல்லா பேசுற பத்தி நீ கவலைப்படாத, உன்னால எது முடியுமோ நீ பேசு அப்படின்னு சொல்லி எங்க பையனை வந்து மோட்டிவேட் பண்ணி 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 ஸ்கூல்ல நடக்கிற எல்லா காம்படிஷனும் நான் வந்து அவனை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன். எப்பவுமே நீ உன் பக்கத்துல இருக்கிறவங்கள ஃபாஸ்டா யார் பேசுறாங்க, ஃபாஸ்டா யார் ரேங்கிங் எடுக்கிறோம் அவங்கள நீ ஃபோக்கஸ் பண்ணாத, உன்னுடைய என்ன டேலண்ட் இருக்கு நீ அத்தை ஃபோக்கஸ் பண்ணு. சோ உன்னை நீ நம்பு. சோ நான் உனக்கு கைடு இருக்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். என் பையனுக்கு நான் எப்பவுமே மோட்டிவேட் பண்ணி பண்ணி இது வரைக்கும் அவன் கிளாஸ் 5ல படிக்கிறான். எப்பவுமே அவன் வந்து கிளாஸ் 5 வரைக்கும் எல்லா காம்படிஷன்ல அவனோட பெஸ்ட் அவன் கொடுத்துட்டு வந்துட்ட பிறகு அவன் எப்பவுமே சந்தோஷம் பண்றான். ஸோ இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம அவங்கள வீக்னஸை வந்து குத்தி காட்டாம அவங்க வீக்னஸை வந்து நம்ம வந்து பாசிட்டிவா வந்து எடுத்து சொல்லி அவங்க நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம ஃபேமிலியில இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே போல நம்மளுக்கு அவங்களுக்கு இந்த 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 சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும், சச்சின் டெண்டுல்கர். அவரை நம்ம ஏன் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, ஏன்னா இப்ப இருக்க நம்ம பிரசன்ட் 21st செஞ்சுரியில வந்து எல்லாருக்குமே எடுகேஷன் தான் ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் வேற அப்படின்னு நினைக்கிற ஒரு காலத்துல நம்ம இருக்கோம். சோ அதுல வந்து சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிரேட் கிரிக்கெட் பிளேயர். ஆனா அவர் அவ்வளவு நாள் கிரிக்கெட் பிளேயர் இருந்தாலும் அவர் ஒரு 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு, அவர் காலேஜ் கூட போல. சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தோம்னா அவங்க பேரண்ட் அவரோட டேலண்ட் கிரிக்கெட் டேலண்ட்டை வச்சு அவரை வந்து இந்த சொசைட்டில ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் வர்றதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னாக்கா ஸோ நம்ம பசங்களுக்கு டேலண்ட் எப்படி இருக்கும், எஜுகேஷன்ல டேலண்ட் இருக்கா இல்ல ஸ்கில்ஸ்ல டேலண்ட் இருக்கா, நம்ம கரெக்டா அதை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம பசங்களை அந்த ஃபீல்ட்ல நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னாக்கா பசங்க எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா வந்து ஃபீல் பண்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே போல அடுத்தது நம்ம பார்க்கலாம்னா ஒரு யூனிவர்சிட்டி ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம்னாக்கா நம்ம ஃபேமிலிலயும் நம்மளுக்கு ரூல்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா ரூல்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா ஃபேமிலி ரன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதே போல நம்ம காலையில எழுந்திருக்கிற டைமு பிளஸ் இப்ப நம்ம வேதாத்திரியம் ஃபாலோ பண்றதுனால மார்னிங்ல எழுந்திரிச்சோன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றது, தியானம் பண்றது, அப்புறமா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோம் இதை பத்தி நம்ம பசங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தாமசிக்க ஃபுட்னா என்ன, ராஜசிக் ஃபுட்னா என்னது, அந்த மாதிரி நம்ம சில இம்பார்ட்டன்ட் எதுக்கு நம்ம இது சாப்பிடுறோம் எதுக்கு நம்ம சாப்பிட சில அது எப்பவுமே சொல்லாம டைம் கிடைக்கும் போது அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம இந்த ஹீட்டிங் ஹேபிட்ஸ் பத்தி நம்ம வந்து
டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே இது வந்து ஒருத்தரோட இந்த புரிதல் இருக்காம ஃபேமிலியோட நம்ம ஷேர் பண்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அதே போல நம்ம போடுற உடை க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம போடுற உடை வந்து எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்தோம் அப்படின்னாக்கா டெஃபினெட்லி அது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் கிடையாது. நம்ம வந்து வீட்டுல இருக்கும் போது வேற உடையும் நம்ம வந்து உடுத்திக்கிறதும், பிளஸ் நம்ம வெளியில போகும்போது ஒரு கடைக்கு போகும்போது வேற உடைய உடுத்திக்கிறதோ, பிளஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உடைய நம்ம வந்து போடுறது வந்து என்ன ஆகுதுனாக்கா நம்மளுக்கு ஒரு 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 ஓகே இந்த துணின்றது வந்து இந்த சிச்சுவேஷனுக்கும் இடத்துக்கு தகுந்ததா. துணின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக நம்ம வந்து துணிக்கு வந்து தேவையில்லாத செலவு நம்ம பண்றது வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதே போல நம்ம வீடு, ஏன்னா இது ஃபேமிலியில இருந்தா மட்டும் தான் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்மள வந்து கண்டிப்பா ஏன் இந்த ட்ரெஸ் போடுற, இது இப்ப தேவையா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது ஓகே நம்ம வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிள் ட்ரெஸ் போடணும், வெளியில போவோம் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், நம்ம ஒரு நம்ம வந்து நம்ம மெடிடேஷன் கிளாஸஸ் இந்த மாதிரி நம்ம வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த யூனிஃபார்ம் போட்டோம்னு எல்லாருமே ஒரே மாதிரி இருப்போம் அப்படின்னு ஒரு புரிதல் வந்து ஒரு ஃபேமிலியில நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல நம்ம வர்ஷிப், நம்ம எந்த கடவுள் நம்ம வந்து வீட்டுல வர்ஷிப் பண்றோம், இது வந்து நம்ம எல்லாருமே ஃபேமிலியில வாரத்துல ஒரு வாட்டி இல்ல மாசத்துல ஒரு வாட்டி இல்ல பண்டிகை அன்னைக்கோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து அந்த வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஃபேமிலியில ஒரு டிசிப்ளின் வருது. ஸோ அதே போல நம்ம எஸ்பெஷலி லாஸ்ட்லி வந்து ஸ்லீப்பிங். ஸோ ஸ்லீப்பிங் தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் கூட ரூல்ஸ் வரும்போது தூக்கத்துக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதே போல நம்ம ஃபேமிலி ஸ்லீப்பிங் டைம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹெல்தியா இருக்கலாம்ன்றது நான் நம்புறேன். ஸோ இதே போல இந்த ஃபேமிலி ரூல்ஸ்ல நான் இன்னொன்னு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம பாவம் புண்ணியம். ஸோ நம்ம பசங்கள்கிட்ட எப்பவுமே நம்ம நல்ல செயல் செய்யறது, நம்ம வந்து நல்ல செயல் செய்யறது, நல்ல ஹேபிட்ஸ் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னாக்கா இப்ப எப்படி நம்மளுக்கு வந்து இந்த புண்ணியம்ன்றது நம்மளுக்கு வர்றது, பிளஸ் நம்ம பாவம் செயல் செய்யறோம்னாக்கா எப்படி வந்து அது நம்மளை வந்து அஃபெக்ட் பண்றது நம்ம பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இது ஒரு ஃபேமிலி ரூல்ஸ் மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா அவங்க ஏதோ தப்பு பண்ணும் போதோ இல்ல நல்லது பண்ணும்போது நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. தப்பு பண்ணும்போது தயங்கியாவது வந்து நம்மள்கிட்ட சொல்லி நான் இப்படி பண்ணேன் இப்படி செஞ்சேன்னு பசங்களுக்கு அந்த ஓப்பன் ஃப்ரீடம் கிடைக்கும், நம்மள டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட் நான் ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஸோ அதே மாதிரி யூனிவர்சிட்டி நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு லைசன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதே போல நம்ம ஃபேமிலியில நம்ம வந்து இருக்கணும்னா மேரேஜ்ன்ற லைசன்ஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இப்ப இருக்கிற ப்ரெசென்ட் மாடர்ன் ஜென்ரேஷன்ல வந்து லிவிங் டுகெதர்ன்றது டிஃப்ரெண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து எல்லாருமே தேவையில்லாத லைஃப் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றாங்க, விச் இஸ் வெரி வெரி பேட். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட சொசைட்டி, நம்ம எங்க வாழ்றோமோ அந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் மேரேஜ் பண்ணிக்கணும்னாக்கா நம்ம அப்பா ரெண்டு ஃபேமிலியோட ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த ரெண்டு ஃபேமிலியோட ஒரு பிளெஸிங்ஸோட நம்ம இந்த வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு ஃபியூச்சர் ஃபேமிலி வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மேரேஜ்ன்றது ஒரு லைசன்ஸ் மாதிரி நான் இங்க சொல்றேன். ஸோ பிளஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, எதுக்கு இங்க மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்மளுக்கு ஒரு வீடு வேணும். நம்ம 1 BHK வீட்டுல இருக்கும்போது 2 BHK வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்க முடியுமோ அவ்வளவு மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும். ஏன்னா 1 BHK வீட்டுல வந்து நம்ம 10 மெம்பர்ஸ் நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா வீட்டுல வந்து வயசு வித்தியாசம் இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறதுனால ஒரு டாய்லெட் போறதுக்கோ இல்ல நம்ம படிக்கிற இடமோ பிளஸ் நம்ம சாப்பிட்ற இடமும் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா அவங்களை வந்து கொஞ்சம் பிரச்சனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதே போல ஃபைனான்சியல் கமிட்மெண்ட். ஸோ நம்ம ஒரு யூனிவர்சிட்டி வந்துட்டு ரன் பண்ணணும்னா ஃபைனான்சியல் வந்து ரொம்ப 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 அவசியம். அதனால நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும், இந்த ஃபைனான்ஸ்ன்றது ரொம்ப அவசியம். இதுல வந்து மகரிஷி நம்மளுக்கு சொல்ற இந்த தேவை அளவு பிளஸ் காலம், ஸோ இது போற இந்த டேபிள் நம்ம போட்டு நம்மளுக்கு லைஃப் வாழ்க்கைக்கு எது தேவை எது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதோட விளைவு நல்லதா கெட்டதா ஃபேமிலிக்கு அப்படின்னு நம்ம போட்டு அந்த டேபிள் நம்ம போட்டோம்னாக்கா இந்த ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியா மகரிஷி வந்து அந்த டேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அது போல நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவை எது தேவையோ நம்ம பார்த்து நம்ம கன்க்ளூட் ஈஸியா வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ அதே போல ஸோ இதுதான் அந்த 6 இம்பார்ட்டன்ஸ் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணது. அது வந்து ஃபேமிலி பிளான்,
ஸோ நம்ம வந்து குழந்தைங்கள்கிட்ட நம்ம எப்படி மதர்ஹுட் எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அடுத்தது வந்து ஃபேமிலி ரிசர்ச்ன்றது நம்ம பூர்வீகம் பத்தி நம்ம பசங்கள்கிட்ட நம்ம பேசணும், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ற ரொம்ப அவசியம். அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம குடும்ப மெம்பர்ஸ் பத்தி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கிறது, அவங்களோட வீக்னஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தா மாத்துறது எப்படின்றத நான் சொன்னேன். அது போல நம்ம ஃபேமிலியில இருக்கணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுனால அந்த ஃபேமிலி ஒரு நல்ல டிசிப்ளின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிளஸ் லைசன்சிங், மேரேஜ்ன்றது ஒரு லைசன்ஸ் மாதிரி தான். அதை வந்து நம்ம நல்லபடி எடுத்துட்டு போனோம்னா சமுதாயத்தோட ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அதே போல மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, நம்ம வந்து எவ்வளவு பெரிய வீடு இருக்கணும்ன்றது மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி டிசைட் பண்ணுது. ஃபைனான்சியல் கமிட்மெண்ட். ஸோ இந்த 6 வந்து ஒரு யூனிவர்சிட்டி செட்டப் பண்றதுக்கு தேவைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 விஷயமே வந்து ஒரு ஃபேமிலி செட்டப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஸோ அதே போல மகரிஷி வந்து எப்பவுமே ஃபேமிலியில நம்ம வந்து எமோஷனல் பாண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும். பிளஸ் தேவைப்படுற இடத்துல நம்ம கருணையோட அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே போல ஓகே, அதே போல நம்ம ஃபேமிலி குடும்ப அமைதிக்காக மகரிஷி கொடுத்த 3 பொக்கிஷம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்துதல், அப்புறமா தியாகம். ஸோ இதை 3 பிளஸ் இன்னொன்னு வந்து ஃபேமிலிக்கு நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும், ஃபேமிலி பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிறர் குறை கூறுதல் வேண்டாம், அப்புறமா கட்டான எடுத்தல், பிளஸ் பிறரை வரைப்புறுதல். சாரி, என்னோட தமிழ் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து வேறவங்கள ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணக்கூடாது அதிகமா. எப்பவுமே நம்ம வந்து வேறவங்களை ஃபால்ட் பண்ணும்போது நம்மளோட என்ன மிஸ்டேக்குன்னு நம்ம பார்க்கணும். பிளஸ் வேற நம்ம ஆர்டர் பண்ணக்கூடாது. தேர்ட் பார்த்தோம்னா நம்ம அதிகமா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்மளோட கடமை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு தேவையே படாது. ஸோ இதே போல கன்க்ளூஷன்ல நம்ம ஃபேமிலி யூனிவர்சிட்டி நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி, இல்ல மகன் மகள், இல்ல அம்மா அப்பா, இல்ல யாரும் இருந்தாலும் வீட்டுல வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா பழகணும். ஒரு நட்பு நம்மளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா நம்மளுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்காது. இது இருக்கிறதுனால குடும்ப அமைதியை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும். அதே போல நம்ம வந்து நம்ம வந்து எப்பவுமே வேறவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே ஒரு அவங்க பத்தி நம்ம நல்ல விஷயத்த நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க வந்து கெட்ட விஷயத்த நம்ம அதிகமா ஹைலைட் பண்ணக்கூடாது. பிளஸ் நம்ம ஃபேமிலியில இருக்கும் போது எப்பவுமே சீக்ரெட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஸோ எங்கேருந்து பணம் வருது, எங்கேருந்து பணம் போகுது, இதை நம்ம எப்படி செலவழிக்கிறோம், இது வந்து அழுக்கு மீறி செலவும் நம்ம வருமானத்துக்கு தகுதாத அளவுக்கு மீறி செலவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு கூட வந்து நம்ம வந்து ஃபேமிலியில இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஈக்குவலா நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஈக்குவலா ட்ரீட் பண்றதோட என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்ம பசங்க இருந்தாலுமே அவங்க நம்மளுக்கு வயசு கம்மியா இருந்தாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். ஸோ அதனால நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த ஃபேமிலி லைஃப ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி நம்ம நடத்திட்டு வந்தோம்னாக்கா லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ லாஸ்ட்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபேமிலி யூனிவர்சிட்டி என்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இறை ஆற்றலுக்கும் அறிவித்திருக்கோயில் ஆலியார் வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டருக்கும் பிளஸ் கர்நாடகா ஜோன் கணபதி சாருக்கும் பிளஸ் என்னோட மென்டர்ன்னு சொல்லலாம் டாக்டர் TS கன்னியா ஃப்ரம் பெங்களூர் கேர் ஃப்ரம் ஸ்கை ட்ரஸ்ட். எனக்கு இந்த ஆன்மீக வளர்ச்சியை தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி கடமைப்பட்டு என்னோட ஸ்பீச் ஃபேமிலி இஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நான் இந்த ஸ்பீச் முடிச்சுக்கிறேன். நான் கடைசியா ஒரு வார்த்தை சேவ் பண்றேன். நான் தமிழ் வார்த்தை பயன்படுத்தும் போது ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்னோட மன்னிச்சுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ் ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு கிடையாது. நான் வந்து ஹிந்தி பேசுற ஒரு ஃபேமிலில இருந்து வரேன். ஏன்னா எனக்கு வேதாத்ரி அம்மன் வந்து 19 வருஷமா நான் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறதுனால நான் தமிழ்ல தான் வந்து தமிழியன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழ் ஃபேமிலியை நான் சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கினேன். ஏன்னா எனக்கு வேதாத்திரியை கத்துக்கிறதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து தமிழியனா சூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து
தமிழ் வந்து ஏதாவது ப்ரொனன்சியேஷன் பண்ணும் போதோ இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் என்னை மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். தங்களின் எளிய விளக்கத்திற்கு நன்றி அம்மா. எவ்வாறு குழந்தைகளை வளர்க்கும் முறை பற்றியும் 6 முக்கிய காரணிகள் பற்றியும் அவர்கள் எவ்வாறு பொறுப்புள்ளவர்களாகவும் மனநிறைவுடன் அவர்களுக்கு எவ்வாறு வாழ கற்றுக் கொடுப்பது என்பதையும் விளக்கினீர்கள். இறைநிலையின் இயற்கை நியதியோடு ஒத்த வாழ்வு வாழ வேதாத்திரியம் எவ்வாறு உதவுகிறது என்பதையும் விளக்கினீர்கள். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் மேம். நன்றி. தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யலாம். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் மாலை கன்னட மொழியில் 4:15 துரிய தவம், 4:55 உலக சமாதான வாழ்த்து, 5 மணிக்கு த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென் என்ற தலைப்பில் ஸ்கை ப்ரொஃபசர் தேவகி ராணி அவர்களின் சிந்தனை உரை. மேலும் நாளை மாலை 4:55 ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வரலட்சுமி அவர்கள் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். நாளை மதியம் 2:30 தமிழில் ஸ்கை ப்ரொஃபசர் அருள்மொழி அவர்கள் தேடி தெளிவு பெற்று வளம் பெறுதல் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார்கள். தற்போது கேள்வி பதிலுக்கு வரலாம். ஐயா நாகராஜ் ஐயா இணைப்பில் இருக்கிறாங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். உண்மையிலே இன்னைக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறை உணர்வை பத்தி, அறநெறியை பத்தி குறிப்பிட்டு இருந்தாங்க. உங்களுடைய இன்றைய தொகுப்பு முழுவதும் குடும்பத்துல எப்படி அறநெறியோட வாழ வேண்டும் என்ற அருமையான ஒரு கருத்து சொன்னீங்க. நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா, இவை அனைத்தும் உங்களுடைய கருமையத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்பம் நீங்க சொன்னது போல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே இந்த இணைப்புல இருக்கக்கூடிய அனைவருமே இதை பயன்படுத்தி பின்பற்றி வந்தால் மகரிஷினுடைய கனவு வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் என்பது உங்களுடைய ஆழ்ந்த அந்த சிந்தனையிலிருந்து வருகிறது. நன்றிங்கம்மா. உங்களுடைய வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்களோட இந்த வார்த்தைகள் என்னோட நான் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா அப்ளை பண்றேன். தேங்க்யூ ஐயா. உங்களோட பிளஸிங்ஸ் எனக்கு ரொம்ப 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 அவசியம். இதுக்கு மேலேயும் நன்றி ஐயா. கண்டிப்பாம்மா. இந்த உங்களுடைய சிந்தனைகள் எத்தனை குடும்பத்தை நல்வழி வழுவதற்காக வழிகாட்டக்கூடிய ஒரு வார்த்தைகள். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. சாய்ராம் ஆத்மஸ்ரீ அவர்கள் இலங்கையிலிருந்து. அம்மா நீங்க கேள்விகளை கேட்கலாம். குருவே துணை. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் மேம். ரொம்ப சந்தோஷம். நீங்க சிறப்பாக உரையாற்றி இருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே சமயம் நீங்க மகரிஷின்ற கருத்துக்களை எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு தமிழ் நபரையே சூஸ் பண்ணி மெரிட் பண்ணி இருக்கிறீங்கன்றது ஹேண்ட்ஸ் ஆஃப் அம்மா. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய தொண்டு மென்மேலும் சிறக்கணும் என்று எல்லாம் வெல்ல இறை நிலையையும் குருவர்களையும் வேண்டி நின்று உங்கள் தொண்டு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. நன்றி அம்மா. நன்றி. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாமா? நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன் ஓகே மேம். நன்றி மேம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இந்த நிகழ்ச்சி எனக்கு ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணி கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வாழ்க வளமுடன். நன்றி. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக குடும்பம் ஓர் பல்கலைக்கழகம் என்ற தலைப்பில் உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேஜஸ்வினி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய தேஜஸ்வினி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்களும்
வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் இறையோடு இணையலாம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.